பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் டெஹல்கா ஆசிரியர் தேஜ்பாலின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் இதன் மீது சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெஹல்கா இதழ் ஆசிரியர் தருண் தேஜ்பால் மீது சக பெண் நிருபர் பாலியல் புகார் அளித்துள்ளார். கோவா நட்சத்திர ஹோட்டலில் சம்பவம் நடந்ததால் அது பற்றி கோவா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தருண் தேஜ்பாலால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண் நிருபர் கோவா போலீஸ் முன்பும் பனாஜி மேஜிஸ்ட்ரேட் முன்பும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்நிலையில் தேஜ்பால் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனு பனாஜி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டது. விசாரணை முடிவடையாததால் முதலில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:30 மணி வரையிலும் அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை காலை 10:30 மணி வரையிலும் தருண் தேஜ்பாலுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. சனிக்கிழமை காலையில் இம்மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இம்மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் மாலை 4:30 மணிக்கு இதன் மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார். இவ்வழக்கில் தருண் தேஜ்பால் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக கோவா ஹோட்டலில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பித்துள்ள போலீசார் அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பதால் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரியுள்ளனர். மேலும் இவ்வழக்கில் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் அழிக்க தருண் தேஜ்பால் குடும்பத்தினர் முயற்சிப்பதால் அவரை கைது செய்ய வேண்டியது அவசியம் என்றும் போலீஸ் தரப்பு வக்கீல் வாதிட்டுள்ளார்.